ஹாய் கைஸ் ஐம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றதான் ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோ இது இருக்க போகுது. தென் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இது 2025 1ஆம் தேதி ஜனவரி 1 இந்த வீடியோ எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. தென் இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பித்து கரெக்டாக 1 மந்த் எக்ஸாக்டிங்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ உங்கள் பாருங்கள், பேலன்ஸ்க்கு நேற்றுக்கு வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தா ரெகுலராக தெரிஞ்சிருக்கும். பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா $2.94 வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ நம்ம 1 மந்த்து வேலை செஞ்சதில் நமக்கு ஏர்ன் பண்ணது எவ்வளோனா $2.94. தென் ஒவ்வொரு பிகினரும் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டது என்ன அப்படின்னா, நம்ம எது போல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1500 $5000 வரைக்கும் ஃபார் மந்த் ஏர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம மானிட்டேஷன் வாங்கினா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ நண்பா, என்னால் ஃபார் டேவுக்கு $100 கூட வந்துட்டுருக்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ரிப்போர்ட் கொடுக்க முடியும். பட் ஆனால் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்றதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஸோ டுடே டாலர் பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்கு? 0.07 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. எஸ்டர்டே 0.10 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.80 சென்ட்ஸ். சரிங்களா? ஸோ திஸ் மந்தில் ஓவராலாக பாருங்கள் 0.07 சென்ட்ஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் அடுத்த 1 ஹவரில் நமக்கு அப்டேட் ஆகி காட்டுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கி டே 1ன்றதால பாருங்கள், திஸ் மந்தில் 0.07 சென்ட்ஸ் கரெக்டாக காமிக்குதுங்களா? தென் நமக்கு கிட்டத்தட்ட 1180 பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி. அதில் 2 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 2 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.07 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. தென் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். பேஜ் ஆர்பிஎம் 0.06 சென்ட்ஸ் இருக்குது. சிபிசி 0.04 சென்ட்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? இம்ப்ரெஷன் 758 இம்ப்ரெஷன் இருக்குது. பேஜ் சிச்சு 0.17% இருக்குது. சரியா? தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து ஆடு கிளிக் நடந்திருக்கு அப்படின்னா, எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்னா, இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம். ஓகேங்களா? தென் இந்தந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு டிராஃபிக் உள்ள யூசர்ஸ் வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான் எஸ்டர்டேக்கு மாற்றி காட்டுறேன். அப்படியே அதே போல் பாருங்கள், கிட்டத்தட்ட 1610 பேர் வந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ நண்பா, ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாரையும் மணி மேக் பண்ண முடியும். சரிங்களா? பட் ஆனால் இன்ஷியலில் கண்டிப்பாக சொல்கிறேன், $1 கூட வராது. நீங்கள் 1 இயர் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்லேருந்து மணின்றது உங்களால் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபுல் வீடியோ ஒன் டைம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.